இன்றைக்கான டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஐடியோட டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரு சில வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இமெயிலோட டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து இமெயிலில் இருக்கிற டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் பார்த்திங்கன்னா அது நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியலை அப்படின்னா அது என்னென்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் கூடவே அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுட்டுகளை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? கூடவே பார்த்திங்க அப்படின்னா எல்லா கண்டென்ட்டையும் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து யூடியூப்பில் போட முடியாத ஒரு சில கண்டென்ட்டையும் நம்ம அங்கே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த இமெயில் ஐடியில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஸோ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமெயில் ஐடிக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ நார்மல் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஹேக்கர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தடுக்கிற விதமாக தான் நம்ம இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சா நம்ம அக்கௌண்ட் செக்யூராக இருக்குது. ஓகேவா? பட் அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே இது வந்து பிரச்சனை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இதை ஆன் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருந்து அந்த இமெயில் ஐடி போயிடுச்சு, இல்லைனா லாக் அவுட் ஆகிடுச்சு, இல்லைனா மொபைல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, புது மொபைல் வாங்கிட்டேன், அந்த பழைய இமெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணி இதில் லாகின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக உங்களால் லாகின் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு கேட்டை போட்டுறோம் அப்படின்னா ஜஸ்ட் சாவியை வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த கீயை வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். ஸோ லாக் பண்ணிட்டு எகைன் இந்த கீயை வச்சு நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரிப்பட்ட விஷயம். பட் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கீ, அதாவது அந்த சாவி இல்லாமலே நீங்கள் வந்து பூட்டு போட்டுருவீங்க. ஓகேவா? பட் எகைன் அந்த பூட்டை வந்து அன்லாக் பண்ணணும், அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களே கீயை உருவாக்கி தான் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்ம கையிலேருந்து போகிறதுக்கு, அதாவது அந்த அக்கௌண்ட் நம்ம கையில் இருக்கும்போதே நம்ம வந்து அந்த சாவியை, அதாவது அந்த கீயை வந்து நம்ம உருவாக்கி ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த கீயோட பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் கோட். ஸோ பேக்கப் கோட் மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு கீயும் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயமே நீங்கள் தான் உருவாக்கணும். ஸோ இதை உருவாக்கி வச்சா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட பேசிக் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம கண்டிப்பாக ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் நம்ம அக்கௌண்ட் வந்து செக்யூரிட்டியாக இருக்கும். யாருமே நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு டைமில் இந்த அக்கௌண்ட் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு, எகைன் இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிற டைமில் உங்களால் கூட அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா சேம் இமெயிலுக்கு ஓடிபி போகும். சேம் இமெயிலுக்கு ஓடிபி போகும்போது நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினைக்கிற இமெயில் ஐடிக்கு தான் போகும். அப்போ அந்த மெயிலே நம்ம ஃபோனில் கிடையாது. அப்போ எப்படி நமக்கு அந்த ஓடிபி கிடைக்கும்? கரெக்டாக? ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஐடியில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு நம்ம உடனே ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே, உங்களோட ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப், குரோம் ஏதாச்சும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம இமெயில் ஐடி ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? உங்களோட ஃபோனில் எத்தனை இமெயில் ஐடி இருந்தாலும் செப்பரேட்டாக ஒவ்வொரு இமெயில் ஐடிக்கும் இந்த பேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் இருந்ததுக்கப்புறமா செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்டு சைன்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ புது அப்டேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேஜ். ஓகேவா? ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஓகேவா? லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை காமிக்குது. நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எகைன் பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு, அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, டர்ன் ஆன் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
இந்த மாதிரி பேஜ் வரும் ஓகேவா. அந்த பாப்பப்பில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் ஓகேவா. ஸோ இந்த நம்பர் எப்போவுமே எங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து டெக்ஸ்ட்டில் வரணுமா இல்லைனா காலில் வரணுமான்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே கொடுக்கலாம் ஓகேவா. கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேவ் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் யுவர் ஃபோன் நம்பர். ஓகே, சேவ் பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ ஓகே, விஷயம் தெரியாத எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்போட விட்ருவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாப்பப் காமிக்குது வெரிஃபிகேஷன் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதை பண்ணல அப்படின்னா நம்மளால் இந்த அக்கௌண்ட்டை வந்து கையோட்டு போயிடுச்சு, லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா எகைன் ரெக்கவர் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து பேக் போய்க்கிறேன் பாருங்கள். பேக் போயிட்டு எகைன் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு வர்றேன். ஸோ இந்த பேஜெலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம பேக்கப் கோடெலாம் எடுக்க போகிறோம் ஓகேவா. பேக்கப் கோடு, கூகுள் அத்தென்டிகேஷன் இதெல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜுக்குள்ளாடி வந்துருச்சு. எகைன் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகுது. இந்த பேஜில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 டிஜிட் ஓடிபி மாதிரி ஓகேவா. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, கெட் பேக்கப் கோட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் ஓகேவா. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 ஓடிபி கிடைக்கும், 8 டிஜிட் வச்சு. ஸோ இதான் பேக்கப் கோடு. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டைரியில் ஏதாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவே கூடாது. இது வந்து உங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் உங்களை ரெக்கவர் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த ஓடிபி மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது ஓகேவா. எகைன் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போய்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகுது. இப்போ வெரிஃபை பண்ணோம். ஸோ லாக் கேட்கும். ஸோ ஃபோன் லாக்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜுக்கு தான் போகும். ஸோ ஏன்னா அது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. ஓகே, இதில் வந்து பேக்கப் கோடு போய் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓகேவா. ஸோ இது கூகுள் அத்தென்டிகேஷன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணுற மெத்தடு. ஸோ இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து செட்டப் அத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேனர் காமிப்பாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஐடியா ரெக்கவர் பண்ணும்போது இந்த கியூஆர் கோடெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடு கீழே பார்த்திங்க அப்படின்னா கேனாட் ஸ்கேன் இட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இந்த இடத்துல இந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துடுமா. ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே போயிட்டு நீங்கள் கூகுள் அத்தென்டிகேட்டர் ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேவா. ஸோ கோடு ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அத்தென்டிகேஷன் மூலமாக ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனா என்ன, அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி மேனேஜ் பண்ணணும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி நம்ம இந்த ஐடியா வந்து அன்லாக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்